இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐஸ்வர்யவானாகிய ஒருவனுடைய நிலம் என்ன செய்தான், அவனுக்கு நன்றாய் விளைந்தது. அவன் என்ன செய்தான், நான் என்ன செய்வேன், இதை இந்த தானியத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இடமே இல்லையே. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அப்போ அவன் நிறைய தானியத்தை சேர்த்து வைத்து கொண்டிருப்பான், அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனா இந்த விளைச்சலை அவன் என்ன செய்யறான், இதை நம்ம சேர்த்து வைக்கணும், அதனால நான் என்ன செய்யறேன், இந்த களஞ்சியத்தெல்லாம் இடித்து நான் பெரிதா கட்டி எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றான், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்மாவோட சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ஆண்டவர் அவனை மதிகேடன், முட்டாள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த காரியத்தை நம்ம ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8:36 இப்படியே சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்ற வசனம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. ஜீவன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் அப்படின்றத பார்க்கிறோம். ஏன்னா குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம நித்திய ஜீவன் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய ஆஸ்திகள், அப்போ இந்த காரியங்கள்ல பார்க்கும்போது ஆஸ்திகள் நமக்கு இருக்கக்கூடாதா, ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் இதெல்லாமே நம்முடைய சரீரத்தை போஷிக்கிறதுக்காக அது பயன்படுத்துகிறது. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நம்ம கவலையற்றிருப்போமானால், அதனாலதான் இந்த உவமையை ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உலக பொருட்களின் மேலதான் எனக்கு மிகவும் ஒரு ஆசையும் என்னுடைய ஏக்கமும் காணப்படுகிறதா அப்படின்றத நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ ஆவியில நம்ம இன்னும் புதுப்பிக்கப்படும், ஆவியில நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாறணும் அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ உடையவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா ஜீவனை உடையவர்களாய் நம்ம காணப்படுவோம். மத்தேயு 6:25 எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக நீங்க என்ன செய்யறாதீங்க, கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்லுறாரு. இங்க இந்த ஐஸ்வர்யவானுடைய செயலை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான், நல்ல விளைச்சல் வந்த உடனே அவன் தனக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறான், நல்ல களஞ்சியத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறான். இன்னும் இங்க ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் என் அநேக இடங்களில் ஒரு 3 வசனம் தான் இருக்கு, ஆனா அநேக இடங்களில் நான் என் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். அப்போ நான் என்கிற பெருமை, எனக்கு என்னுடையது அப்படின்னு சொல்லி அவன் தனக்கான சுயநலமான காரியத்தை அவன் என்ன செய்யறான், யோசிக்கிறவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் நமக்கு ஒரு ஐஸ்வர்யமான காரியங்கள் நம்முடைய தகுதியில நமக்கு திருப்தி அடையும் அளவுக்கு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து அதற்கு மேலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக கூட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பாரு. அப்போ நம்ம மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு ஒருவேளை என்னால முடியாது, எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, கொடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு செய்யலாம். ஆனா எனக்கு என்னுடைய திருப்திக்கு மேலாக எனக்கு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னுடைய செயல்களுக்காக மாத்திரம்தான், எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நான் என் அப்படின்னு சொல்லி சொல்றதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. உபாகமம் 8:17 இப்படி சொல்கிறது, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய சாமர்த்தியம், நான் தான் இதை சம்பாதிச்சேன், என்னுடைய வேலை, நான் தான் கஷ்டப்பட்டு இதை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவன் தான் எனக்கு இந்த காரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த ஐஸ்வர்யமானா இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லல. அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலதான் அவனுடைய நம்பிக்கை இருந்தது, அவனுடைய அக்கறை இருந்தது, அவதை என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் முழுவதும் அவன் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே தான் வைத்தான்.
தன்னை உண்டாக்கின இந்த ஐஸ்வர்யத்தை தனக்கு கொடுத்த இந்த விளைச்சலை கொடுத்த ஆண்டவரை அவன் என்ன செய்யல, அவன் அவனுக்கு அந்த ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை கூட அவனை இதுல பேசல, அவன் அதை யோசிக்கவும் இல்லை. அநேக நேரங்களில் நம்மளும் இப்படிதான் இருக்கோம். நம்முடைய வேலை, நம்முடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன டைம் கூட நம்மளால கொடுக்க முடியல. நான் ரொம்ப பிஸி, எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் அப்படி அசால்ட்டா இருக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். 1 தீமோத்தேயு 6:9 இப்படியாய் சொல்கிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்போ நம்ம ஐஸ்வர்யவான்களாக விரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல நம்ம என்ன செய்வோமா, பலவிதமான இச்சைகளில விழுகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம அழிவில அமிழ்த்துகிறதா அது காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த ஐஸ்வர்யவான் சுயநலம் மிக்கவனா காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுல சுயநலம் நம்ம காமிக்க கூடாது, நம்ம பேராசை கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஓமையில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறதுனால நம் பரலோக சிந்தை உள்ளவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்துல அவன் தன்னுடைய ஆத்மாட்ட சொல்றான், நீ புசித்து குடித்து இளைப்பாரு அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த ஆத்மா நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்துல என்ன செய்யாது, அது நிரந்தரமா இருக்காது. நம்ம பரலோக ராஜ்யத்துலதான் நம்ம ஆத்மா என்ன செய்யும், இளைப்பாரோம். ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அவன் சொல்றான். அப்போ என்னுடைய சம்பாத்தியம் நான் எப்பவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் அவன் அநேக நேரங்களை நம்ம நினைக்கிறோம், எனக்கு தந்த ஆசீர்வாதம், எனக்கு தந்த வீடு, எனக்கு தந்த சொத்து எல்லாம் நான் தான் அனுபவிப்பேன். இல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நம்ம அதை நிர்வாகம் தான் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அது நமக்கு அப்படின்னு சொல்லி சொந்த பாராட்ட முடியாது. ஆண்டவருடைய அழைப்பு வரும்போது இது நம்ம என்ன செய்யறோம், விட்டுட்டு போகிறவர்களா காணப்படுறோம். அநேக நேரங்கள்ல நம்ம அநேக காரியங்களை சேர்த்து வைக்கிறவர்களா காணப்படும். நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறமா அது யார் யூஸ் பண்ணுவா, திருடர் போய் எடுத்துட்டு போறாங்களா, இல்ல வேற யாராவது எடுத்துட்டு போறாங்களா? வசனம் சொல்லுகிறது, பூலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களே சேர்த்து வைக்காதுங்க, இங்க நீங்க சேர்த்து வச்சீங்க அப்படின்னா பூச்சி என்ன செய்யும், அதற்கு கெடுத்து போடும், திருடர் அதை கண்ணமிட்டு திருடுவாங்க. பரலோகத்துக்கு உங்கள் பொக்கிஷங்களே சேர்த்து வைங்க. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு அநேக காரியங்கள் ஒருவேளை தரித்திரமா இருக்கிறவங்களுக்கு, தேவையில உள்ளவங்களுக்கு அவன் உதவி செய்கிறவனாய் காணப்பட்டா அது மிகுந்த செல்வத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறதாய் காணப்படும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளால முடிந்த காரியங்களை நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களின் மூலமாக நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்து பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம பிறந்த காரியம் ஒரு தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. ஆண்டவர் நம்மை திட்டம் பண்ணி இந்த உலகத்துல நம்ம வச்சிருக்காரு. நாம் அவரோடு வாழுகிறவர்களாக இந்த உலகத்துல இருக்கணும். அதே போல நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம இந்த காரியத்தை நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்ப ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார் அப்படின்னா நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படணும் அப்படின்றதுதான் ஆசை. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம், ஈசாக்கு, அதே மாதிரி யோபு, இவங்க எல்லாருமே பணக்காரங்களா இருந்தாங்க, ஐஸ்வர்யவன்களா இருந்தாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் இல்லாமல் ஆண்டவர் மேல் இருந்ததுனாலதான் அவங்கள ஆண்டவரை என்ன செய்யறாரு, அவங்கள ஆபிரகாமை பார்த்து விசுவாசத்தில் வல்லவன் அப்படின்னு சொல்றாரு, அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றாரு. தாவீதை எடுத்துக்கோங்க, ஐஸ்வர்யவான், ஆனா ஆண்டவருக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்று சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த மதிகேடனான ஐஸ்வர்யவான் அப்படின்ற இந்த ஊமையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியம், நீங்க தான் எங்களுக்கு ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தரீங்க. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தந்த உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாகவும், அந்த ஐஸ்வர்யத்தின் மேல ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை வைக்காதவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்துல நாங்கள் மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக, எங்களுடைய பொக்கிஷங்களை நல்ல காரியங்களை செய்து பரலோகத்துல சேர்த்து வைக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறதான கிருபையை ஆண்டவர் தந்தருவாராக. ஆமென்.